கதையோட தொடக்கத்துல ஒரு பையன் காட்டுக்குள்ள ஹைக்கிங் போயிட்டு இருந்தான். ரொம்ப சந்தோஷமா அவன் தனிமைய தன்னோட பயணத்தை ரசிச்சுக்கிட்டு இருந்தான். சடனா அவனுக்கு எங்கேயோ இருந்து ஒரு குரல் கேட்டது. யாருமே இல்லாத இந்த இடத்துல யார் குரல் கேக்குதுன்னு பயத்தோட திரும்பி பார்த்தான். யாரோ ஒரு குரல் ஹெல்ப் கேக்குது. யாரு ஹெல்ப் கேக்குதுன்னு பார்த்தா அங்க ஒரு அழகான பொண்ணு தன்னோட காலில் அடிபட்டு நடக்க முடியாம உட்கார்ந்திருந்தா. அவள் ரொம்ப அழுதுகிட்டே இருந்தா. அந்த பையன் அந்த பொண்ணு ஓடி போய் பார்த்து உடனே அந்த பையன் தன்னோட கர்ச்சீஃப் எடுத்து அந்த பொண்ணோட காலில் கட்டான். நடக்க முடியாத அந்த பொண்ணை தன்னோட தோல்ல சுமந்துட்டான். சுமந்து கூட்டிட்டு போனான். ரெண்டு பேரும் சந்தோஷமா அந்த காட்டுக்குள்ள தனியா பேசிட்டு போயிட்டு இருந்தாங்க. ஃபாரஸ்டோட எக்ஸிட் வரும்போது ஒரு மிஸ்ஸிங் போஸ்டரை பார்க்கறான். அந்த போஸ்டரோட போட்டோவை நல்லா ஊத்து பார்க்கும்போது தான் தெரியுது இவ்வளோ நேரம் தன்னோட தோல்ல தூக்கிட்டு வர அந்த பொண்ணு தான். அவன் பயத்துல உடம்பெல்லாம் வேது பின்னாடி மெதுவா திரும்பி பார்க்கறான். பார்த்தா அந்த பொண்ணு எலும்பு கூடா இருக்கு. இவ்வளோ நேரம் அந்த பொண்ணை தான் பேசிக்கிட்டு இருந்தோம், இப்போ எலும்பு கூட இருக்காளேன்னு பயத்திலே இருக்கான். ஒன்னும் புரியாம குழப்பத்துல இருக்கான். அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த பையனும் பொண்ணும் பேசி சந்தோஷமா அந்த காட்டுக்குள்ள நடந்து போயிட்டு இருந்தாங்க. இதுல என்ன ட்விஸ்ட்னா இந்த பையனோட போட்டோ வச்சு ஒரு மிஸ்ஸிங் போஸ்டர் கீழே கிடக்கு. ஸோ உண்மையிலே இந்த கதையில என்ன நடந்துச்சுன்னா ரெண்டு பேரும் காட்டுக்குள்ள சந்தோஷமா ஹைக்கிங் வந்திருக்காங்க. வந்த இடத்துல மிஸ் ஆகி இறந்து போயிருக்காங்க. பட் உண்மையிலே இவங்களுக்கு என்ன நடந்ததுன்னு இந்த கதையில சொல்லவே இல்லை. ஒருவேளை இந்த காட்டுக்குள்ள தனியா நடந்துகிட்டு இருக்கும் போது தவறி விழுந்திருக்கலாம், இல்ல யாரோ ஒரு நபரால் கொல்லப்பட்டிருக்கலாம். ஆனா அவங்க ரெண்டு பேத்துக்கும் தெரியாது நம்ம செத்துட்டோன்னு. செத்து ஆவியா போய் முடிவில்லாத இந்த காட்டுக்குள்ள நடந்துகிட்டே இருக்கோன்னு அவங்களுக்கு சுத்தமா தெரியாது.